So hi guys, welcome to my first video. I am Ganesh Raj. So இப்போ நான் ஆல்மோஸ்ட் ஃபைனல் இயர் ஆஃப் மை கிராஜுவேஷனில் இருக்கேன். நான் இப்போ பிஎஸ்சி சைக்காலஜி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ நான் எக்ஸாம் ஆர்ஆர்பி குரூப் டி ப்ளஸ் என்டிபிசி ஃபார்ம் இருப்பேன். நான் ஆர்ஆர்பி என்டிபிசி விட்டு 10+2 ஃபார்ம் இருப்பேன். கிராஜுவேஷன் அப்ளை பண்ண முடியல. பிகாஸ் அதில் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் என்கிட்ட இன்னும் கிராஜுவேஷன் முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட என்டிபிசி எக்ஸாம் பற்றி முதல்ல சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ பேசிக்லி ஒரு ஸ்டார்டிங் ஆர் ஓப்பனிங் ஆஃப் த வீடியோ. இதே இந்த ஜர்னி பற்றி நான் இப்போ என்டிபிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆரம்பித்த அரவுண்ட் 2 to 3 days அவ்வளோதான். நான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் மட்டும் இருப்பினேன், ஆனால் படிக்கவே இல்லை இன்னும். ஸோ என்கிட்ட எக்ஸாமினேஷன் இப்போ என்டிபிசி எக்ஸாம் டேட் சொன்னேன்னா ஆல்மோஸ்ட் அரவுண்ட் அக்டோபர் ஃபார்மில் வந்துச்சு. அக்டோபர் நவம்பரில் எக்ஸாம் ஃபார்ம் முடிஞ்சிச்சு. இப்போ குரூப் டியூட்டி ஃபார்மே அரவுண்ட் இப்போ May 4 முடிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் என்டிபிசி ஃபார்ம் இருக்கீங்களோ ஆல் த பெஸ்ட் ஃபார் குரூப் டி ஆல்சோ. ஸோ இப்போ என்டிபிசி பற்றி சொல்லணும்னா என்டிபிசி மொத்தம் 2 லெவல், ஒன்று கிராஜுவேஷன் லெவல், ஒன்று 10+2 லெவல். நார்மலி கிராஜுவேஷன் லெவலில் நம்ம ஹையர் ஸ்டேஷன் மாஸ்டர் வரைக்கும் ஆகலாம். ஐ திங்க் லெவல் 6. அதே சமயம் இங்கிட்டு 10+2ல் நீங்கள் கமர்ஷியல் டிக்கெட் கலெக்டர் ஆகலாம். ஸோ நான் இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறது கமர்ஷியல் டிக்கெட் கலெக்டருக்கு 10+2 பேசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும்னு ஒரு பேசிக் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஜர்னியை பற்றி. ஸோ நான் இனிமேலேருந்து தான் படிக்கவே போகிறேன். ஃபார்ம் ரிப்பேர்மெல்லாம் ஆச்சு, ஆனால் இனிமேல் தான் படிக்கவே போகிறேன். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் எனக்கு என்னென்னா ஒரு பேஷன் இருக்குது, எனக்கு டீச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ ஆரம்பித்து எனக்கு என் சேனலில் கொஞ்சம் யாருக்காவது ஹெல்ப் பண்ணால் இத்தனை கூட நம்மளுக்கு தெரிஞ்சது யார்த்தவங்க சப்போர்ட் பண்ணணும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிறது என்டிபிசி எக்ஸாம் பற்றி. ஸோ என்டிபிசி எக்ஸாம் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம் சொல்லப்போனால் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஐ திங்க் நீங்கள் ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 50,000 to 60 to 80 lakhs பேர் இருக்காங்க. அதே நம்ம சென்னை ஜோனில் குறைஞ்சது ஐ திங்க் 20 to 30,000 பேர் இருப்பிருந்தேன். ஆனால் இது வேக்கன்சி ஒரு லிமிட்டட் வேக்கன்சி. ஐ திங்க் உங்களுக்கு நான் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன் எத்தனை வேக்கன்சி இருந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில் என்டிபிசிக்கு. ஸோ எக்ஸாம் பற்றி நான் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமில் 2 CBT 1 CBT 2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். இது ஆஃப்லைனில் யாரெல்லாம் ஆஃப்லைன் இருந்துச்சோ அது தப்பு. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். இந்த எக்ஸாமில் ஜென்ரலி உங்களுக்கு ஒரு 100 கொஷின் ஃபர்ஸ்ட் CBTயில் நீங்கள் குவாலிஃபை பண்ணிங்கன்னா அடுத்தது CBT 2. இந்த ஃபர்ஸ்ட் CBT இப்போ என்னென்னா கிராஜுவேஷன் லெவலுக்கு நம்மளுக்கு ஏப்ரலில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே இது 10+2 மே மாதம், அதுதான் நான் எழுத போகிறது 10+2. இப்போ 10+2 என்னென்னா நம்மளுக்கு சேம் கிராஜுவேஷன் ரெண்டுமே சேம் தான். நான் அதனால் 2 டீட்டெயிலையும் சொல்லிடுறேன். ஸோ ரெண்டுக்குமே CBT 1 CBT 2 2 எக்ஸாம். இதில் 100 மார்க், இது 120 மார்க்கோட பேப்பர். ஸோ சொல்லப்போனால் இது ப்ரீலிம்ஸ், இது மெயின்ஸ். ஓகே, நீங்கள் ப்ரீலிம்ஸ் பாஸ் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு மெயின்ஸ் கூப்பிடுவாங்க, இல்லை நீங்கள் டிஸ்குவாலிஃபைட் அங்கேருந்தே. ஸோ இப்போ ப்ரீலிம்ஸ் பற்றி சொல்லணும்னா ப்ரீலிம்ஸ் பேப்பர் ஓரளவு ஆவரேஜாக இருக்கும். நீங்கள் நம்மோட்டு போன தடவை பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 60 to 90, 60 to 70, 80 இந்த ஸ்கோரில் இருந்தவங்க தான் ப்ரீலிம்ஸே பாஸ் பண்ணாங்க. அதனால உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் ஒரு நல்லா வேணும். அப்போ தான் நீங்கள் மெயின்ஸ்க்கே கூப்பிடப்படுவாங்க. மெயின்ஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு டிவி கூப்பிடுவாங்க. டிவினா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ஒரு பேசிக் நீங்கள் உங்கள் ஊர் என்னெல்லாம் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணியிருந்தீங்களோ நீங்கள் முதல்ல எக்ஸாம் ஃபில் பண்ணோடனே எக்ஸாம் பாஸ் பண்ணோடனே உங்களுக்கு சொல்லிடுவாங்க நீங்கள் என்னென்ன எடுத்து வரணும், ஃபார்ம்ஸ் என்ன எடுத்து வரணும், 10+2 சர்டிஃபிகேட், 12 சர்டிஃபிகேட், உங்களோட டொமிசைல், அது நேட்டிவ் சர்டிஃபிகேட், இது மாதிரி பல விஷயம். அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ்ன்னு பற்றி பேசுகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் CBT 1ல் மேத்ஸ், இங்கிலீஷ் இல்லை, இங்கிலீஷ் SSCயில் இருக்குது. ஸோ மேத்ஸ், GK, GA, அப்புறம் ரீசனிங். சரியா, இதில் ஈஸியான ஸ்கோர் அடிக்கிறது ரீசனிங்கில். அதே சமயம் இங்கிட்டு மேத்ஸ், அப்புறம் GK, அப்புறம் GAனா ஜென்ரல் சயின்ஸ், GKனா ஜென்ரல் நாலேஜ். ஓகேயா, அப்புறம் மேத்ஸ் எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன சிலேபஸ்னு. நான் என்ன பண்ணதில் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன். அதில் இந்த மேபி உங்களுக்கு தெரியும், இங்கே சேனலில் இங்கே வீடியோவில் தெரியும் என்னென்ன சாப்டர்னு. இப்போ நான் ஓவராக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ், நம்பர் சிஸ்டம், அப்புறம் HCF and LCM, அப்புறம் இது மாதிரி டைம் அட் ஒர்க், பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் லாஸ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், இது மாதிரி பல குறைஞ்சது 30 சாப்டர்னு வச்சுக்கோங்க. 30 சாப்டர் குறைஞ்சது 25 to 30 கொஷின். ஓகேயா, அடுத்தது ரீசனிங் 30 கொஷின். ஸோ அரௌண்ட் இது மட்டுமே 60 மார்க் வந்துருச்சு.
அடுத்தது ஜிஏ அண்ட் ஜிஎஸ், இதுங்க ஆல்ரவுண்டாக 40 மார்க்ஸ். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரீலிம்ஸ் பாஸ் பண்ணால் மட்டுமே மெயின்ஸ்க்கு போக முடியும். நீங்கள் மெயின்ஸ் போகும்போது சேம் டு சேம், ஆனால் கொஞ்சம் கொஷின் ஹை லெவலாக இருக்கும். அப்போ நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் பேசிக் கிளியர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு அது நல்லது. அதை முடித்தோடனே அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரீலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் கூப்பிடுவாங்க. மெயின்ஸ்க்கு போனோடனே சேம் லெவல், ஆனால் பேப்பர் டஃப்பாக இருக்கும், 120 மார்க்ஸ். அப்புறமா நம்மளுக்கு இது டிவிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு மெரிட் லிஸ்ட்டில் பேர் வரும், நம்மளுக்கு ஜாயினிங் லெட்டர் கொடுத்துருவாங்க. இப்போ இது சொல்ல போனால் இப்போ அப்ளிகேஷன் அக்டோபரில் இருந்துச்சா, இப்போ எக்ஸாம் உங்களுக்கு மே மாதம் நடக்கும். நீங்கள் ஜாயினிங் பண்ண குறைஞ்சது அடுத்த வருஷம் 2026 ஜான்வரின்னு சொல்ல முடியாது, ஏப்ரல் மே வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு செலெக்ஷன் ஆகி கூப்பிட்றதுக்கு. சேம் ஃபார் குரூப் டிக்கும் சேம் சிலேபஸ், ஆனால் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். குரூப் டியூட்டு நம்ம சைடில் வேக்கன்சியும் நல்ல ஜோன், நம்ம ஜோனில் அதிக பேர் ரெப்புறது இல்லை. ஏன்னா தமிழ் நார்த்தன் சைட்காரவங்களுக்கு யாருக்குமே தமிழ் தெரியாது, அதனால் நம்மளுக்கு அது அட்வான்டேஜ். ஏன்னா பாக்கி ஜோனில் நீங்கள் எடுத்துக்கிட்டோன்னா செம கூட்டமாக இருக்குது. நீங்கள் இங்கே ஏதாவது யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, கன்ஃபார்மாக யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஜோன் தான் ஒரு சேஃபஸ்ட் ஜோன். பாக்கி எல்லா ஜோன், ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை, கொல்கத்தா, இந்த ஜோன்லாம் ஃபார்ம் ரெப்பி தள்ளுறாங்க. அதனால் நம்மளுக்கு இது சான்ஸ், அதோட வேக்கன்சி நல்ல வேக்கன்சிஸ். ஸோ யாரும் குரூப் டினா ரொம்ப கம்மின்னு நினச்சிடாதீங்க. குரூப் டி ஒரு நல்ல லெவல் பே தான். ஏன்னா குரூப் டிக்குள்ளே நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு லைஃப் செட் ஆயிரும். அதே சமயம் நீங்கள் உள்ளே போனோன்னா இன்னும் நிறைய எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நானுமே அப்படி தான் யோசிச்சுட்ருக்கேன். இப்போ நான் ஆர்ஆர்பி விட்டு இதில் ஜாயின் பண்ணேன்னா அடுத்தது எஸ்எஸ்சி எக்ஸாம்ன்ற ஒரு நல்ல லெவல், யூபிஎஸ்சி, அந்த மாதிரி எக்ஸாம் யாருக்கு என்ன டிசிஷன் எடுக்குதுங்களோ அது பண்ணலாம் நீங்கள். ஸோ இந்த பேப்பர் அதே சமயம் அடுத்தது நான் ரீசனிங் வந்துடுறேன். நான் மேத்ஸ்லேயே ரொம்ப போயிட்டேன். அடுத்தது ரீசனிங்கில் உங்களுக்கு பேசிக் எல்லாமே தெரியும், நான் அதோட ஃபோட்டோவும் அனுப்புகிறேன். ஸோ ரீசனிங் இதை நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்டு போய் செக் பண்ணிங்கன்னா உங்கள் போஸ்ட்டில் உங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு எல்லாம் சிலேபஸ் தெரிஞ்சிடும். எல்லா சப்ஜெக்ட்டும் நான் போட்டுறேன். அடுத்தது ஜிஎஸ் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், பாலிட்டிக்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். அப்புறம் வேர்ல்டு ஜியோகிராஃபி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரண்ட் அஃபேர்ஸை பற்றி சொல்லிடுறேன். கரண்ட் அஃபேர்ஸ் குறைஞ்சது நீங்கள் ஒரு 6 to 7 மாதத்துட்டு படித்து வச்சுருங்க. தட் இஸ் சேஃப். ஸோ ஃபைனலி கைஸ், அதான் நான் சொல்ல விரும்புகிறது. ஸோ நீங்கள் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நான் எல்லா சிலேபஸையும் உங்களுக்கு இந்த சேனலில் போட்டுடுறேன். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னும் 60 நாளுக்குள்ள இல்லை, 80 நாள் இருக்குது. வாங்க சேர்ந்து படிப்போம். அதே சமயம் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பேஷன் இருக்குது. ஜஸ்ட் எனக்கு அடுத்தவங்க நடத்துகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் தெரிஞ்சால் கூட அதுக்கு அடுத்தவங்க சொன்னோம்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த சேனலில் நான் மேபி கொஞ்சமாக 2-3 கொஷின்ஸ் எனக்கு பிடிச்சது, எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு டீச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, பாய்.